இருந்தாங்க. இப்ப இந்த காவல்துறை சைடுல இருந்து பாதுகாப்பு இந்த விஷயங்களையும் கேள்வி கேக்குறாங்க. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது நாங்க அவ்வளவா பாக்கலீங்கண்ணா. நான் இருக்கும்போது ஒரு 10 பேர் போனாங்க. இங்கெல்லாம் நிக்காதீங்க, பஸ் இந்த வழியா தான் வரும்னு சொல்லிட்டு போனாங்க. ஒரு 10 பேர் தான் நான் பார்த்திருப்பேன். 500 பேர்னு சொன்னாங்க. ஆனா அந்த அளவுக்கு நான் பாக்கல. அந்த அளவுக்கு இருந்தா கூட நீங்க அவங்க கூட்டம் இவ்வளவு வருது, எப்பா நீங்க தள்ளுங்கன்னு சொல்லி ஓரளவுக்கு ஏதோ இல்ல அங்கேயே கூட ஸ்டாப் பண்ணிருக்கலாம். இல்ல அந்த அவங்க பேசாம நிறுத்தி இருந்திருக்கலாம். நீங்க இதுக்கு மேல வேணாம், இவ்வளவு கும்பலா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறுத்தி இருந்திருக்கலாம். ஆமா, ஏன்னா அது நீங்க தடுத்திருந்த நீங்க சொல்றதுதான் அவங்க கேட்க போறாங்க. உங்களை மீறி அவங்க வர போறது இல்லைங்க. அதனால நீங்க சொல்லியிருந்தா அவங்க கேட்டிருப்பாங்க. இவ்வளவு கும்பலா இருக்கு, நீங்க இன்னொரு நாள் கூட வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா அவங்க ஏன் சொல்லலைன்னு தெரியல. இப்ப இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இங்க கூட்டம் நடந்திருக்கு. எடப்பாடி அவர்களும் வந்திருக்கிறாங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்ப எல்லாம் இல்லாத பிரச்சனை இப்ப ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. விஜய் பாக்குறதுக்காக வந்துட்டாங்கன்னா சனிக்கிழமை எல்லாமே அன்னைக்கு வந்து லீவ், ஸ்கூலும் லீவ் விட்டுட்டாங்க. அன்னைக்கு சனிக்கிழமை ஈவினிங் தான் நிறைய கும்பல் ஆயிடுச்சு. எல்லாம் சம்பளம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அந்த கிரௌடு தான் அதிகமாயிருச்சு. அதுவும் அவர் கூட அங்கிருந்து வேலூர்ல இருந்தே ஃபுல்லா கிரௌடு வந்துருச்சு. அவரு தாமதமா வந்தாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா வேலூர்ல இருந்து அவர் கூட பஸ் முன்னாடி நீங்க ஒரு பஸ் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், சைட்ல விழுந்துட்டானுங்க அந்த பசங்க. அந்த பஸ்லயே வரும்போது சைட்ல விழுந்துட்டாங்க. அப்படிங்கும்போது அவர் மெதுவா தான் வர முடியும். அவர் லேட்டா வந்தாலும் பொதுமக்களும் ஒரு காரணம் தான். அவங்க வந்து பஸ் பின்னாடி வராட்டி அவர் சொன்ன டைமுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது அவர் வந்திருப்பாரு. இங்க இருந்து இங்க வர்றதுக்கே 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. வழியே விடல. எல்லாம் அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி அங்க இருந்து கும்பலும் பஸ்ஸுக்கு முன்னாடியே வருது. அந்த பஸ் மாதிரி எறும்பு மாதிரி ஊந்துட்டே வராங்க. அப்படிங்கும்போது அவர் மேல எந்த சுக்காரையும் சொல்லவும் முடியாது. இவங்க நிறுத்தி இருந்திருக்கலாம், நீங்க வேற நாள்ல வச்சுக்கோங்கன்னு சொல்லி நிறுத்தி இருந்திருக்கலாம். அது இவங்க பண்ணல. இவ்வளவு கும்பலுங்கும் போது இது இறந்ததுல பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் குழந்தைகள் தான் இறந்துருக்குறாங்க. இப்ப நீங்களா ஒரு கையில ஒரு குழந்தையோட வந்து பாக்குறீங்க. நிறைய குழந்தைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெரியாம கீழே விழுந்து நிறைய பேர் ஏறி இறந்துட்டதா சொல்றாங்க. அதை பத்தி எப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்க? கும்பல் தாங்க எல்லாம் போட்டு போறதுக்கு வழி இல்லாம தான். ஏதாவது ஒரு சந்தா கிடைச்சுன்னா சந்துக்குள்ள ஏதோ பிள்ளைய காப்பாத்திடலாம், நம்மளை காப்பாத்திடலான்னு போயிருப்பாங்க. அந்த கும்பலுங்கும் போது பிள்ளை கையை வந்து உதறி விட்டுறாங்களா, அந்த பிள்ளை எங்க போச்சுன்னு தொலைவும் போது அவங்க எங்கேயும் ஒரு பக்கம் போயிடுறாங்க, அந்த குழந்தை எங்கேயும் ஒரு பக்கம் போயிருது. இந்த அங்கெல்லாம் கூட அந்த சந்தல எல்லாம் கூட பிள்ளைய வச்சுட்டு தனியா தான் எல்லாம் உட்காந்துருந்தாங்க. நெருக்கும் போது அந்த கும்பல்ல ஒரு அக்கா சொன்னாங்க, ஆனா அங்க உட்காந்து இருக்கும் போதே ஒரு அம்மா அப்படியே தான் படுத்து கிடந்தது. எல்லாம் குடிச்சிட்டு எல்லாம் வந்து என்கிட்ட கேட்டாங்க, ஆஸ்பத்திரி எங்க இருக்குன்னு அப்படின்னு சொல்லி கூட சொன்னாங்க. அந்த அக்ஷய ஆஸ்பத்திரி சந்திலேயே உட்காந்துருந்தாங்களாம். ஆனா அவங்க கேட்டாங்களாம், ஆஸ்பத்திரி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். நிறைய பேர் கல்லு வீசினாங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் தெரியல. நாங்க செருப்பு வீசினதான் இங்க இருந்து பார்த்தோம். செருப்பு வீசினாங்க. ஆமா, விஜய் மேல செருப்பு வீசினாங்க. ஒரு 4-5 டைம் இங்கிட்ட இருந்து 3 தடவை வீசினாங்க, அங்கிட்ட இருந்து ஒரு டைம் வீசினாங்க. நாங்க இங்கதான் நின்றுட்டு இருந்தோம். எங்களுக்கு அங்கிட்டு போகவும் முடியல, இங்கிட்டு போகவும் முடியல.